இந்த மாதிரி வந்து நம்ம சோப் தயாரிக்கிறது வந்து மற்ற எந்த சோப் கம்பெனிக்காரரோ மற்றவங்களோ யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. நாம் வந்து இது எல்லாமே லைவாக காட்டுறோம். ஏன்னா வந்து மக்கள் வந்து நல்லதை வாங்கி பயன்படுத்தணுங்கிறக்கோசரம். மூலப்பொருட்கள்னு ஒரு சில ஐட்டம் இருக்குது. அது வந்து எங்கே இருந்துன்னா நம்ம காட்டில் இருந்தே தான் எடுக்கிறேன் எல்லாம். ஓகே, சுத்தமானது எங்கன்னையா? சல்ஃபர் போடாது. சல்ஃபர் போடாது. அடுத்து வந்து சோப்பு வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இது பண்ணுறதுக்கு பட்டரும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட்ரு, வெண்ணெய். இது வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் இ ஆயில். பப்பாளி வந்து ஜூஸ் ஆக்கி ஃப்ரீசரில் வச்சு இது பண்ணியிருக்கோம். ஆமாம், லைவ் பப்பாளி மிக்சிங் வந்து இப்போ நம்ம வந்து அந்த ஆயில் மிக்சிங் கூட கலக்கிறோம். சப்பானிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அந்த மெத்தட் ஆகும்போது தான் வந்து நமக்கு வந்து சோப் ஆகும். ஆட்டு மாட்டு சோப்பா? பீட்ரூட் சோப்பு, பப்பாளி சோப்பு. இது வந்து சார்கோலுங்கிறது கறி, தொட்டிக்கறி, வேப்பந்தலை. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 80 ருபீஸு. நம்ம வந்து இப்போ சேனல் மூலமாக நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நம்ம வந்து சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்கள் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 70க்கு நாங்கள் வந்து பண்ணித்தர்றோம். 70 ரூபாய்க்கு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள்ஸ் தம்ப்ளைனு டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாம் மக்கள்ஸ், இது ஒரு புதுமையான வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வீட்லேயே குப்பைமேனி சோப்பு கிளிசரினை வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் கூட கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கிளிசரின் வந்து அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோவை இங்கே உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, இவர் யாருன்னா சரவணனான்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் தான். இவர் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அவர் இந்த வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணியிருந்தாரு. கண்ணு கிளிசரினை வச்சு செய்கிற சோப்பு வந்து கடையில் வாங்குற சோப்பை வர பெட்டர் தான். பட் அதை விடவே வந்து பெட்டர் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா காஸ்டிங் சோடா வாங்கினது. காஸ்டிங் சோடா வச்சு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அப்படி பண்ணோம் அப்படின்னா அது அதை விடவே பெட்ரு. நீ செஞ்ச சோப்பு வந்து கடையில் வாங்குற சோப்போட பெட்ரு. பட் நான் அதை செஞ்சுட்டு இருக்கேன். சிறகுன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் உருவாக்கி இப்போ ரீசெண்டாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போவே சொன்னார் வாங்கன்னு ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் அங்கேயும் அலைஞ்சிட்டு நம்மளால் வர முடியல மக்கள்ஸ். இன்றைக்கி அதுக்கான டைம் கிடச்சிருக்கு, வந்திருக்கோம். அண்ணாவுடைய தோட்டத்தில் இருக்கோம். அண்ணா பார்க்கலாம். இப்போ என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா என்னென்ன சோப் செய்கிறாரு அப்படின்னா அது எனக்கே தெரியும். ஏன்னா அன்றைக்கி ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு சோப்பையும் ஒரு 3 சாம்பிள் கொண்டாந்து கொடுத்தாரு. பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் பப்பாளி, அதுக்கப்புறம் நாட்டு மாட்டு சோப்பு. எனக்கு பர்சனலாக நாட்டு மாட்டு சோப்பு பிடிச்சிருந்துச்சிங்க. ஸோ வாங்க மக்கள்ஸ் போகலாம். கடையில் வாங்கி அந்த கண்டதையும் போட்டு கொடுக்குறாங்க. அந்த சோப்புக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக செய்கிறாங்க பார்த்தீங்களா, நம்ம உள்ளூர் கலை. இவங்களை நம்ம வந்து ஊக்குவிக்கிறது தப்பு கிடையாது. அண்ணா பார்க்கலாமா? ஓகேண்ணா. கண்ணா, இப்போ வந்து நம்ம வந்து சோப்பு வந்து நீ யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறோங்கிறதையும் நான் காட்டுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கிருந்து அதனுடைய மூலப்பொருட்கள்னு ஒரு சில ஐட்டம் இருக்குது. அது வந்து எங்கே இருந்துன்னா நம்ம காட்டில் இருந்தே தான் எடுக்கிறேன் எல்லாமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடக்குது. சரி, இதுதான் நமக்கு வந்து மெயின் சோப்புக்கு வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் தான் மெயின். சரி, மாதம் வந்து 3 மரத்தை போட்டுக்கிறது. இந்த நீர் இருக்கிற எல்லா மரத்தும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மருந்து யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக மாதம் வந்து ஒரு 3 மரத்தை போட்டு அதுலேருந்து தேங்காய் எடுத்துக்கிறோம். உடச்சி நாமளே காய வச்சு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ வந்து இந்த சரௌண்டிங் வந்து நீங்கள் வந்து எல்லாமே நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸ். ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை இங்கே பார்த்தீங்கன்னா அதில் வந்து முருங்கை போட்டிருக்கோம். சரி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயமும் பீட்ரூட் நம்ம சோப்புக்கு தேவையான இப்போ இந்த தடவைங்களா பக்கத்துலேயே போய்க்கும். முருங்கையும் வெங்காயம் போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 பார் வந்து பீட்ரூட்டுக்கு இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டியிலேருந்து வாங்கிட்டு இருக்கோம். சரி, பீட்ரூட்டும் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட ஆர்கானிக்காக வாங்கிட்டு இருக்கோம். சரி, நம்ம தோட்டத்திலே விளைவிச்சு கொடுக்கலான்னு இப்போ இந்த இதில் வந்து சாம்பிளுக்கு 2 இது வந்து நம்ம எப்படி பயிர் பண்ணியிருக்கோம். இப்போ தான் 2 நாள் தான் ஆச்சு. சரி, அதனால இன்னும் முளைப்புகள் வரல. ஓகே, நம்ம ஏரியாவுக்கு வருங்களா? ஓரளவுக்கு வருதுக்கு என்ன வருது. பீட்ரூட் வந்து வருது. சரி, ஏன்னா அந்த சைஸ் கிடைக்காது, சின்னதாக இருக்கும். சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஓரத்தில் இருக்கிற பப்பாளி மரத்தில் இருந்து தான் நம்ம பப்பாளி எடுத்து அதையும் பார்த்துருவோம். பப்பாளி மரம் சொன்னது பார்த்தீங்களா, இங்கிட்ட ஒரு மரம் இருக்குது. அடுத்துனா இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, சூப்பர். இது 2 மட்டும் தானே எல்லாம் இருக்குதுங்களா? அது அங்கே ஒன்று இருக்குது, அங்கே அந்த பக்கம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்சுலின் செடின்னு சொல்லுவாங்க. அது வந்து லெமன் கிராஸு. இது இன்சுலின் செடியா? இது சர்க்கரைக்கு வந்து சாப்பிட்லாம். பாருங்க, பொறிச்சு இப்படியே சாப்பிட்லான்னு வைங்களேன். சர்க்கரைக்கா? வேற இன்சுலின் செடி. இது எப்படி நம்ம இந்திய வகையை சார்ந்ததா இல்லை? தெரியல, எனக்கு நான் கிடைச்சது கொண்டு வந்து வச்சு நான் வளர்த்திட்டு இருக்கேன். ரெகுலராக சாப்பிட்ருக்கீங்களா? ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்கேன். பரவாயில்லையே. இங்கே பாருங்க மக்களே, இன்சுலின் செடியாமா, நம்மளும் சாப்பிட்டு பார்த்துருமா? பறிக்கலாமாண்ணா? பறிக்கலாம், எத்தனை நேரம் பறிக்கலாம். ஒரு குச்சி கொண்டு போய் வச்சிங்கன்னா வந்துருமா? ஓகே, நம்ம வீட்டில் அப்பாவுக்கு தேவைப்படும் மக்களே. முழுங்கிடலாம். நல்லா இருக்கே சாப்பிடுங்க. லைட்டாக புளிப்பு சுவையோட அந்த புளியங்க ஸ்மெல் இருக்கும். புளியங்க சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. புளிய மரத்தினுடைய கொழுந்து இருக்கும்போது அதை சாப்பிட்டா இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. பரவாயில்லைண்ணா, வீட்டுக்கு போகும்போது ஒன்று கொண்டு வரலாம் மக்களே.
நம்மளுக்குலாம் அந்த நேச்சுரலை கண்டாலே. அப்புறம் அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் வந்து ரோஸு செம்பருத்தி இதெல்லாம் வந்து நமக்கு சோப்புக்கு வேணுங்கிறக்கோசரம் அதெல்லாம் வந்து இப்போ இங்கே பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஆரம்பிச்சிருக்கீங்க? ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே மக்கள்ஸ், ஃபைனலி அண்ணாவுடைய வீட்டுக்கு மேலே சோப் செய்யக்கூடிய இடத்துல இப்போ நின்றுட்டு இருக்கிறான். செம்ம வாசமாக இருக்குது. நான் வந்தவொடனே அதை சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் வீடியோவே கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் மக்கள். சரியான வாசம். இங்கே இந்த பாக்ஸ்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து பப்பாளி சோப்பு. நல்லா வாசமாக இருக்குது. அதுங்க பாருங்க, அந்த பப்பாளி பழம் அந்த அது தெரியுது பாருங்க நல்லா. அந்த ஏன்னா அதில் பப்பாளி தானே அது. பப்பாளி அதை எப்படி செய்கிறாங்கிறது இப்போ கூட காட்டுவோம். நம்ம அந்த இதை எப்படி மிக்ஸ் பண்ணி பண்ணுறது எல்லாமே இப்போ காட்டுவோம். எது எங்கே வச்சுருக்குங்கிறது எல்லாத்தையும் எடுத்து காட்டி ஓகே நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறது இப்போ பார்த்துடலாம். ஓகே, இது வந்து நேற்று போட்டு வச்சது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 24 hours அப்படியே விட்டுருவோம். விட்டதுக்கப்புறம் அப்படியே எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். ஓகே 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 சூப்பர். நாங்கள் பாருங்க மக்கள், அச்சு கரெக்டாக இருக்குது. அடியில் என்ன அது லப்பரா? அது கண்ணா இது வந்து சிலிக்கான் மோல்டும்பாங்க. ஓ, வேற இன்னொரு டைப் இருக்கு, கட் பண்ற டைப் இருக்கு. அது வந்து இப்படி கரெக்டா ஷேப் வராதுங்கிறதுனால நாம வந்து இப்போ இந்த சிலிக்கான் டைப்ல எடுத்துக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. மக்களே ரெடி பண்ண சோப்பு தெரியுதுங்களா? அச்சில் இருந்து எல்லாமே சோப்பெல்லாம் எடுத்துட்டு இந்த பெட்டியில் அடக்குறாரு. இந்த மாதிரி அடுக்கினதுக்கப்புறம் 20 days நீங்கள் வச்சு தான் பேக்கே பண்ணுவீங்க? ஆமாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 20 days கழிச்சு பேக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 20 நாள் கழிச்சு தான் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுப்போம். ஆனால் அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா இப்போ இதுதான் காஸ்டிக் சோடா. ஓகே, இதை வந்து நம்ம ஆரோ வாட்டரில் மிக்ஸ் பண்ணி. ஓகே, ஆரோ வாட்டர் இங்கே வச்சுருக்கீங்க. காஸ்டிக் சோடா அப்படியே அள்ளிக்காட்டுன்னு பார்ப்போம். இருக்கேன் மக்கள் பார்க்கட்டும். அதான் வருங்க மக்களே, இதுதான் காஸ்டிக் சோடா. சூப்பர். இது எல்லா கெமிக்கல் கடையிலையும் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு அளவு இருக்கு, அந்த அளவு போட்டு நம்ம அந்த இதில் மிக்ஸ் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணும்போது மூஞ்சிக்கு தான் புகை வரும். மூஞ்சி புகை வருமா? ஓகே ஓகே. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இது பண்ணி வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு மணி நேரத்துக்கு பக்கமாக வச்சிடணும். அப்புறம் தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். கையில் காலில் பட்டுற போது யூஸ் பண்ண போட்ட மேலே ஹீட் ஆயிருமா? கொப்பளம் போட்டுரும். அப்படி கொப்பளம் போட்டுரும். ஏன்னா 100 degree Celsius மேலே வரும். நம்ம தெர்மோமீட்டர் எங்கே வச்சுன்னு தெரியல, எடுத்து காட்டினோம்னா இப்போ தெரியும். 100 degree Celsius வரும். ஃபாரன்ஹீட்டில் செல்சியஸ் வரும். அப்படியே அப்பா. 1 hour later. மக்கள்ஸ் இங்கே பாருங்க, அடுத்த கட்டமாக வந்து சோப் செய்கிறதுக்கு என்னென்னமோ எடுத்து வச்சிருக்காரு. பட் இதெல்லாம் என்னன்னு சொல்லி தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பப்பாளியாக இருக்கும், இது வந்து பீட்ரூட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டானா? பீட்ரூட் தான். ரைட்டு, இது வந்து பீட்ரூட் அரைச்சி வச்சிருக்காங்க மக்கள்ஸ். அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா பப்பாளி கேசடி மாதிரி இருக்குது பார்க்குறக்கு. அப்புறம் இது தேங்காய். எதுங்கண்ணா? இது தேங்காய்யா? ஓகே, இது வந்து உங்க மரத்துலயே இது பண்ணுறா? நம்ம மரத்துலயே இது ஆட்டினது. ஓகே, விளக்கெண்ணெய் வெளியே வாங்கிக்கிறோம். விளக்கெண்ணெய் வந்து இப்போ நம்ம இது பண்ணுறதுனால பியூரா விளக்கெண்ணெய் வாங்கிக்கிறோம். சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் இ ஆயில். விட்டமின் இ நம்ம தோலுக்கு வந்து பெஸ்ட்டு. தோலுக்கு பெஸ்ட்டு, தலைமுடிக்கெல்லாம் நல்லதுமாங்க. ஆமாம். அப்புறம் இது வந்து அலமண்ட் ஆயில், பாதாம் எண்ணெய். பாதாம் எண்ணெய் நல்லா ஒரிஜினல் தானே? இது எல்லாமே ஒரிஜினல். ஓகே, எல்லாமே நம்ம அங்கே காஷ்மீர் இருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பப்பாயா ஃப்ராக்ரன்ஸ் எசென்ஷியல் ஆயில். எசென்ஷியல் ஆயில், பப்பாயோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து எசென்ஷியல் ஆயில். ஓகே, இதெல்லாம் தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல பப்பாளி. ஆமாம், இதை வந்து ஜூஸ் பண்ணியிருக்கு. இதை வந்து நம்ம சோப் என்னைக்கு போடுறோமோ அதுக்கு முதல் நாள் நைட் வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருவோம். சரிங்க. இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு சரிங்க, இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா நமக்கு வந்து அந்த தன்மை வந்து அப்படியே இருக்கும். அந்த காஸ்டிக் வந்து நம்ம ஹீட் ஆகுதுன்னு சொல்கிறோம்ல, அந்த ஹீட்டும் இது மிக்ஸ் ஆச்சுன்னா வந்து இதாகுன்னு சொல்லிட்டு சரி நம்ம வந்து இது பண்ணிடுறோம். இப்போ வந்து நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம அடுத்தது நான் இது பண்ணுறேன். ஏன்னா ஒரு 5 minutes ஒர்க் இருக்குது, அதெல்லாம் பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். சரிங்க. ஓகே, சுத்தமான தேங்காய் எண்ணெயா? சல்ஃபர் போடாது? சல்ஃபர் போடாது. ஓகே ஓகே, சூப்பர் மக்கள்ஸ். ஓகே மக்கள்ஸ், இங்கே பார்த்தீங்களா இல்லையா, ஜம்முன்னு தேங்காய் எடுத்து ஊற்றி வச்சிட்டாரு. அதுக்கடுத்து விளக்கெண்ணையா? சூப்பர். அடுத்த கட்டமாக விளக்கெண்ணெய் மக்களே. இப்படி பண்ண வேண்டிய சோப்பை ஜஸ்ட் கிளிசரினை வாங்கி அதை மட்டும் போட்டு பண்ணால் சோப்பில் எவ்வளோ மெத்தட் இருக்கானா? இது வந்து கோல்டு ப்ராசஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் இ ஆயில். ஓகே ஓகே. அடுத்த கட்டமாக மக்கள்ஸ் ஃபைனலாக பாதாம் எண்ணெய். சூப்பர். அடுத்து வந்து சோப்பு வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இது பண்ணுறதுக்கு பட்டரும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட்ரு, வெண்ணெய். ஓ பாருங்க மக்கள்ஸ், இது எப்படி வீட்டில் எடுக்கிறேன் வெண்ணெய்? வீட்டில் நம்ம மாட்டோட வெண்ணெயை தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே, அதை வந்து நம்ம அதுக்கு தேவையான அளவு எடுத்து அதை வந்து பரவாயில்லையே வெண்ணெயெல்லாம் மிக்ஸ் பண்ணுறாரு மக்களே.
இது போடும்போது என்னென்ன ஆகும்? இது போடும்போது சோப் வந்து இன்னும் சாஃப்டி ஆகும். நீ வந்து அதான் வந்து இப்போ அந்த மாய்ஸ்சரைசர் இருக்குமா? மாய்ஸ்சரைசர் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இதுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து இது வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இது போட்டாச்சு. போட்டு இப்போ நம்ம இதை பிளெண்ட் பண்ணுறோம். ஓகே, கலக்கிறோம். கஸ்டமர் எல்லாம் என்ன சொல்கிறாங்க? நான் ஓகே, நான் சாட்டிஸ்ஃபைடு. கஸ்டமரோட ஃபீட்பேக் எல்லாமே நம்ம காட்டலாமா? மொபைலில் வந்து எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க, வாய்ஸாகவும் அனுப்பிச்சிருக்காங்க, மெசேஜாகவும் அனுப்பிச்சிருக்காங்க. அது எல்லாமே நம்ம காட்டலாம். எனக்கு கொரியர் பண்ணி விட முடியுமா அந்த சோப்பை? கண்டிப்பாக எனக்கு பீட்ரூட் சோப்பு தான் வேணும். ஏன்னா செம்ம ரிசல்ட் நம்ம பண்ணலாம். ஆமாம், அந்த ஸ்கின்னோட டெக்ஸ்சர் மாறுறது நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியுது. என் டாட்டர், என் சன் எல்லாமே அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோப்பு தீர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக அடிதுடி ஆகும். ஸோ கொரியர் பண்ணி விட முடியுமா உங்களால்? ஓகே மக்கள்ஸ், இங்கிட்டு வந்து எல்லாம் எண்ணெய், அதுக்கப்புறம் வெண்ணெய், அதுக்கப்புறம் அதெல்லாம் சேர்த்து கலந்து வச்சுட்டாரு. நெக்ஸ்ட்னா காஸ்டிக்கை வந்து வடிச்சிடலாம். கொஞ்சம் குப்பையாக இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து வடிகட்டி வச்சுட்டு அப்புறம் வந்து அந்த பப்பாளி இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இவ்வளோ வந்து டஸ்ட் வந்து இருக்குது. நம்ம ஓகே, இதை வந்து நம்ம வடிச்சு எடுத்துட்டோம். ஓகே, பப்பாளி வந்து ஜூஸ் ஆக்கி ஃப்ரீசரில் வச்சு இது பண்ணியிருக்கோம். ஆமாம். ஓகே, அப்போ வந்து என்னன்னா இந்த தன்மை வந்து மாறாது. சூப்பரு, பார்க்குறதுக்கு அல்வா மாதிரி செம்மையாக இருக்கேன். இன்னும் நம்ம இப்போ கொஞ்சம் இதாகிடுச்சு. ஓகே, இல்லைன்னா அப்போ எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மைசூர் பாக் கேக் மாதிரியே வரும். அதான். இப்போ நம்ம அடுத்து காஸ்டிக் சோடாவை மிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகே, சூப்பர். இப்போ வந்து நம்ம வந்து சரி அந்த லை மிக்சிங்கை வந்து லை பப்பாளி மிக்சிங் வந்து இப்போ நம்ம வந்து அந்த ஆயில் மிக்சிங் கூட கலக்கிறோம். ஓகே, இதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இது எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒட்டுக்க ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போர் பண்ணிவிட்டு அளவு கம்மியாக இது வச்சுக்கிட்டு இது பண்ணாங்கன்னா தான் கரெக்டாக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கலரோ எதுவும் ஆட் பண்ணாமல் வர அதை நேச்சர் கலருங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து அதில் என்ன வருதோ அதுதான் நம்ம தர்றோம். இப்போ இது எந்த கலர் ஆட் பண்ணுறதில்ல, எந்த கலர் ஆட் பண்ணுறதில்ல. பரவாயில்லையே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இப்போ கடையில் விற்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஏதாவது ஒரு ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ பப்பாளி சோப்னா இது மாதிரி இருக்கிற ஆரஞ்சு கலர், உதாரணத்துக்கு ஜிலேபி பொடி கூட போடுவாங்க. ஜிலேபி பொடி போட்டு நம்ம பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்துடும். பார்த்தா நமக்கு வந்து பப்பாளி இந்த மாதிரி இருக்கிற மாதிரியே வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து எந்த இதுவும் மிக்ஸ் பண்ணாமல் நம்ம அது என்ன கலர் வருதோ அதை தான் தர்றோம். ஓகே, இது இந்த மாதிரி பதத்துக்கு வந்தோடனே நம்ம ஃப்ராக்ரன்ஸ் மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் பிளெண்ட் பண்ணணும். ஓகே, 10 to 15 மினிட்ஸ் பிளெண்ட் பண்ணிட்டு ஓகே, அப்புறம் லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து வாஸ்துக்காக ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்றோம். தென் பப்பாளி ஃப்ராக்ரன்ஸ் எசென்ஷியல் ஆயில். ஓகே, இதே மாதிரி வந்து இப்போ பீட்ரூட் யூஸ் பண்ணும்போது பீட்ரூட்டுக்கு இருக்கா இல்ல பீட்ரூட்டுக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து மக்களுக்கு பிடிக்காது. அதனால ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மில்க்குக்கு வந்து நம்ம வந்து இப்போ லாவெண்டர் கொடுத்துட்டு இருக்கோம். வெண்ணிலா கேட்டாங்கனாலும் வெண்ணிலா ஃப்ளேவர் கொடுக்கலாம். அவங்க என்ன ஃப்ளேவர் கேட்குறாங்களோ அந்த மாதிரி கொடுக்கலாம். ஃப்ராக்ரன்ஸுமே கஸ்டமைஸ் என்ன கேட்குறாங்களோ அதை பண்ணிக்கலாமா? ஆமாம், ஃப்ராக்ரன்ஸுமே வந்து அதாவது மினிமம் 10 சோப்ஸ்க்கு வந்து நம்ம என்ன கேட்குறாங்களோ அந்த இதை நம்ம பண்ணி தரலாம். ஓகே, அந்த சோப்புக்கு அது மேட்ச் ஆகிற மாதிரி என்ன ஃப்ராக்ரன்ஸ் சொன்னாலும் பண்ணிக்கலாம். அது அவங்க கஸ்டமரோடைய வந்து விருப்பம். இங்கே வாருங்க மக்களே, அப்படியே ஆறு அப்படியே கெட்டியாகுதானா? ஆமாம், நான் அப்படியே இதாகும். அதான் அப்படியே திக்னஸ் ஆயிரும். இப்போ நம்ம இதுல வந்து மிக்ஸ் பண்ணி ஊத்துறோம்ல, ஊத்தி முடியறதுக்குள்ளே பாருங்க இதுல எவ்வளவு கெட்டியாகுதுன்னு மட்டும் பாருங்க. இந்த பாருங்க, முதல்ல தண்ணியாட்டு இருந்துச்சு, இப்போ அப்படியே நல்லா கல்லாட்ட வந்துருச்சு. சரவணண்ணா, அவ்வளோதான், சோப்பு வச்சு ஊற்றிடலாமா?
இந்த மாதிரி வந்து நம்ம சோப் தயாரிக்கிறது வந்து மற்ற எந்த சோப் கம்பெனிக்காரரோ மற்றவங்களோ யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. நாம் வந்து இது எல்லாமே லைவாக காட்டுறோம். ஏன்னா வந்து மக்கள் வந்து நல்லதை வாங்கி பயன்படுத்தணுங்கிறக்கோசரம் இதை வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒருத்தர் வந்து நமக்கு சோப் வந்து எப்படி நீங்கள் அங்கே சிவகிரியில் ரெடி பண்ணுறீங்க, எங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னு கேட்பீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போஸ்டலில் அனுப்பிச்சி வச்சிடுறோம். நீங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சி விட்டு நீங்கள் அமௌண்ட் இது பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து போஸ்டலில் அனுப்பிச்சி விட்டு அந்த அன்றைக்கி புக் பண்ணோன்னே நாங்கள் உங்களுக்கு வந்து அந்த போஸ்டலோட இது அனுப்பிச்சிடுவோம். நீங்கள் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். கஸ்டமைஸ் நீங்கள் எப்படி கேட்டிங்கனாலும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பெப்பர்மெண்ட் ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது, இது வேணுனாலும் போட்டு இது பண்ணிக்கலாம். லெமன் கிராஸ் இருக்குது. அடுத்து வந்து உங்களுக்கு இல்லை வேறு ஃப்ராக்ரன்ஸ் வேணும்னு சொன்னிங்கன்னா அது வர வரைக்கும் மட்டும் எனக்கு அதுக்குண்டான டைம் கொடுத்திங்கன்னா அதையும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அடுத்து வந்து இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஓகே. இது வந்து நீம் சோப்பு. வேப்பந்தலை சூப்பராக இருக்கு. ஏன்னா அது நல்லா ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க. சூப்பர்ண்ணா, சூப்பர். இதெல்லாம் இந்த ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி இருக்கிறீங்க. ஸ்கின் அவங்க கேட்டாங்கன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணித்தரோம். ஓகே. ஏன்னா ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி கேட்குறாங்க, எனக்கு வந்து இந்த ஸ்மெல் வந்து பிடிக்கிறது இல்லை. இப்போ பீட்ரூட்டுக்கே வந்து எனக்கு வந்து ரோஸ் ஸ்மெல் பிடிக்காது, எனக்கு சாண்டல் ஸ்மெல் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்கன்னா நம்ம அதுவும் பண்ணி கொடுக்கலாம். சார்கோல். இது வந்து சார்கோலுங்கிறது கறி, தொட்டி கறி. நம்ம தேங்காய் தொட்டியா? ஆமாம், தேங்காய் தொட்டி, தொட்டாங்குச்சி. ஓகே. தேங்காய் தொட்டி இருக்குமல்லங்க, அந்த கறியில் செய்கிறது. இதில் என்ன நான் யூஸ் சார்கோலில்? ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏசி ரூமில் இருக்கிறவங்க ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்கோல், ஆக்டிவேட்டட் சார்கோல் வந்து அவங்க ஸ்கின்னை வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கும், மாய்ஸ்சரைஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் வந்து சார்கோல் சோப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து மெயினாக அதிகமாக அதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரேட் அப்படின்னு கேட்பீங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி 80 ருபீஸு. நம்ம வந்து இப்போ சேனல் மூலமாக நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நம்ம வந்து சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்கள் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 70க்கு நாங்கள் வந்து பண்ணித்தர்றோம். 70 ரூபாய்க்கு. ஓகே. நம்ம K7 யூடியூப் சேனல் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் 70 ருபீஸ்க்கு நம்ம பண்ணித்தர்றோம். ஓகே. ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக போஸ்டல் சார்ஜ் வரும். நீங்கள் எந்த ஒரு இது பண்ணுறீங்களோ அந்த ஊருக்கு வந்து போஸ்டல் சார்ஜஸ் வரும். அதுவும் சேர்த்து நாங்கள் வந்து அனுப்பிச்சிட்டு சொல்லுவோம், நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா இது பண்ணால். இப்போதைக்கு வந்து சிஓடி அவைலபிள் இல்லை, ஃபியூச்சரில் அதையும் நாங்கள் கொண்டு வந்துடுறோம். இதுதான் வந்து நம்மளுடைய சோப் ப்ராசஸிங் அப் டு பேக்கிங் வரைக்கும் நாங்கள் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டிட்டீங்க. ஓகேண்ணா, சூப்பரு. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணணும். உங்களோட காண்டாக்ட் நம்பரு 9976542828. வாட்ஸ்அப் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மட்டும் காண்டாக்ட் வச்சுக்கிங்கன்னா 9443542828. இந்த 2 நம்பர்லேயும் வந்து நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே மக்கள்ஸ், ஓவராலாக பார்த்துருப்பீங்க சோப் வந்து எப்படி ரா மெட்டீரியல்லேருந்து ஃபைனல் அவுட் வரைக்குமே அண்ணன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். சூப்பராக இருந்துச்சு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்பெனிக்குள்ளே போயிட்டு வந்த ஒரு எஃபெக்ட்டு. ஆனால் சிம்பிளாக வேலையை முடிச்சிட்டாரு. அதாவது என்னது நாட்டு மாட்டு சோப்பு, பீட்ரூட் சோப்பு, அதுக்கப்புறம் பப்பாயா சோப்பு, அதுக்கப்புறம் இந்த சார்கோல், இந்த மாதிரி அப்புறம் நீம் சோப்பு, இந்த மாதிரி என்ன அதை எல்லாமே இதெல்லாம் சொல்லிட்டாரு இல்லைங்க. எல்லாமே இருக்குது மக்களே. உங்களுக்கு தேவைப்பட்டா அண்ணன் கொடுத்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜம்முன்னு வாங்கி கும்முன்னு யூஸ் பண்ணுங்கள். ஓகேண்ணா, அவ்வளோதான். என் பண்ணிக்கலாமா? ஓகே.